இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. ராகியை வச்சு கலக்கா கொட்டையை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ராகியில் நம்மளுக்கு வந்து கால்சியம் நிறைய, இரும்பு சத்துலாம் நிறைய இருக்குதுங்க. நம்ம வந்து சுகரு பிபி இருக்கிறவங்களும் நம்ம ராகி எடுத்துனா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இடுப்பு வலி, முதுவலி, முட்டி வலி இருக்கிறவங்களும் நம்ம ராகி வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கலாம். கூட வாரத்தில் 3 நாள் நம்ம வந்து இது மாதிரி எடுத்துக்கணும்னா நம்மளுக்கு வந்து எலும்பு தேய்மானம்லாம் இருக்காதுங்க. அதே போல் வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் ஆகுங்க. ராகி கலக்கா கொட்டையை வச்சு நம்ம எப்படி பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 1 கப்பு, நீங்கள் டம்ளர்லாம் கூட அளந்துக்கோங்க, பரவாயில்ல. நான் கப்பால் அளந்துருக்கேங்க. 1 கப்பு வந்து நம்ம ராகி எடுத்துக்கலாங்க. கேழ்வரகு 1 கப்பு எடுத்துக்கலாங்க. கேழ்வரகு எந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப்பால் வந்து நம்ம வந்து பச்சரிசி 1/2 கப்பு எடுத்துக்கலாங்க. கலக்கா கொட்டை வந்து 3/4 கப்பு எடுத்துக்கினா போதுங்க. வந்து பாருங்கள், 1/2 கப்பு வந்து நம்மளுக்கு வந்து கருப்பு உளுந்து, உடைச்ச உளுந்துங்க. நீங்கள் கருப்பு உளுந்து இல்லைன்னா முழு உளுந்து கூட போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து கருப்பு உளுந்து வந்து 1/2 கப்பு எடுத்துருக்கேங்க. பாருங்கள், 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். நம்ம வந்து 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஏன்னா ராகியில் வந்து மண் தூசெல்லாம் இருக்குங்க. நல்லா வந்து 2-3 டைம் வந்து நல்லா கழுவிக்கலாங்க. ஒரு 4-5 டைம் நம்ம நல்லா கழுவிட்டோங்க. ஏன்னா வந்து ராகியில் வந்து தூசு மண்ணெலாம் இருக்குங்க. அதனால் 4-5 டைம் கழுவிட்டேன். இப்போது நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம கலக்கா கொட்டை வந்து ஊறுறதுக்கு வந்து நம்ம டைம் எடுக்கோங்க. அதனால் ஒரு 7 ஹவர்னால் நம்ம ஊற வைக்கணுங்க. 7 ஹவர் ஊறிச்சுன்னா நல்லா வந்து கலக்கா கொட்டை வந்து ஊறிடும். நம்மளுக்கு வந்து சீக்கிரம் அரைப்படுங்க. அதனால் நம்ம வந்து ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்னி எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், தட்டு போட்டு ஒரு 7 ஹவர் ஊற வச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா வந்து ஊறிச்சு. கலக்கா கொட்டையும் பாருங்கள் நல்லா ஊறிச்சு. நான் வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சுக்கணுங்க. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் எல்லாம் எடுத்து போட்டுக்கலாங்க. வடிச்சிட்டோங்க. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 2 பேட்சை அரைச்சிக்கிறேங்க நான். பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. நீங்கள் சீரகம், பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா கூட போட்டுக்கோங்க. நான் ஒரு சீரகம் போட்டு அரைக்கிறேங்க. நீங்கள் வேணும்னா, காரம் வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகாவும் இல்லைன்னா பச்சை மிளகா எதுனா போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து கொரன்னு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி. ஏன்னா வந்து நம்ம ராகி வந்து சீக்கிரம் அரைப்படாதுங்க. அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சிக்கணும். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக நம்ம அரைச்சா போதுங்க. இப்போ நம்ம இது ஒரு பவுலில் ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள், அதையும் வந்து நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேங்க. பாருங்கள், 2வது பேட்சை நான் அரைச்சின்னு வந்துட்டேன். ரொம்ப திக்காக இருக்குதுங்க. கொஞ்சம் மிக்ஸி அலம்பி தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கிறேங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா நம்ம கலக்கி வச்சிடலாம். நீங்கள் வந்து புளிக்காத கூட ஊற்றலாங்க. டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஒரு 2 ஹவர் இல்லைனா 3 ஹவர் புளிச்சா போதுங்க. ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. 2 ஹவர் புளிச்சாலும் பரவாயில்லைங்க, 4 ஹவர் புளிச்சாலும் பரவாயில்ல. தோசை வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா புளிக்காத நம்ம ஊற்றினாலும் இந்த தோசை நல்லாயிருக்குங்க. ராகியில் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. அதனால் ராகியில் வச்சு இந்த மாதிரிலாம் தோசை ஊற்றி கொடுத்திங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம 2 ஹவர் புளிக்க வச்சுக்கலாங்க. மாங்காவும் சட்னி கல்லையும் வச்சு ஒரு டேஸ்டியான சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. சீசன் இருக்கும்போது தாங்க இது மாதிரி செஞ்சு பார்க்க முடியும். இந்த தோசைக்கு ஏற்ற சட்னிங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுருக்காங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாங்க. காஞ்ச மிளகா நல்லா காரமாக இருக்குதுங்க. அதனால் நான் 4 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். நீங்கள் வேணுன்னா ஜாஸ்தி போட்டுக்கோங்க.
ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த ஒரு வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நம்ம இப்போ மாங்காய் வந்து நான் ஒரு கப் எடுத்து வச்சுக்கிறேங்க. போட்டுக்கலாம். தோல்லாம் நீக்க தேவையில்லைங்க. அப்படியே வந்து மாங்காவை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். புளிப்பாக இருந்துச்சுன்னா மாங்காய் வந்து பாதி மாங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்வீட் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி கூட எடுத்துக்கோங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மாங்காய் சீசன் இருக்கும்போது தாங்க இந்த மாதிரி சட்னிலாம் நம்ம செய்ய முடியும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. மாங்காய் போட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு வதங்கினா போதும். மாங்காய் போட்டு ஓரளவுக்கு வதங்கினோடனே நம்ம சட்னி கல்லுங்க ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதுங்க. நிறைய தேவையில்லை. ஒரு 2 ஸ்பூன் போட்டு வதக்கி கொடுக்கணுங்க. ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆறட்டும். ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டேன். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக இந்த சட்னிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோங்க. உப்பு போட்டு இப்போ வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேங்க. அரைச்சாச்சுங்க. நம்ம இந்த மாதிரி கூட திக்னஸ் வச்சுக்கலாங்க. இது தண்ணியாக கொஞ்சம் வச்சோம்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. மிக்ஸி அலம்பி கொஞ்சமாக ஊற்றி சட்னி தாளிச்சிடலாங்க. பாருங்கள், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. தோசை இப்போ நம்ம ஊற்றிடலாம் வாங்க. பாருங்கள், நல்லா புளிச்சிருக்குது. மாவு நல்லா புளிச்சு வந்துட்டுக்குதுங்க. நம்ம ரொம்ப புளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு நம்மளுக்கு புளிச்சா போதுங்க. தோசை மாவு பதத்துக்கு நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம தோசை வச்சுருக்கோங்க. நல்லா கல்லுக்கு வந்து நல்லா காஞ்ச உடனே நம்ம மாவு எடுத்து ஊற்றிக்கலாங்க. நான் எண்ணெய் ஊற்றுறேங்க. நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இவ்வளோ சேர்ந்தோடனே நம்ம 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு தோசை எடுத்துக்கலாங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா தோசையை நம்ம குண்டாக கூட ஊற்றலாங்க. இந்த தோசையை மெலிசா எவ்வளோ மெலிசா ஊற்றுறீங்களோ அவ்வளோ மெலிசா வருங்க தோசை. டயட் பண்ணுறவங்களாம் 2 தோசை சாப்பிட்டிங்கன்னா வயிறு ஃபில்லிங் ஆகிடுங்க. அதே போல் சுகர்காரவங்க 2 தோசை சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்க, நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம் இந்த தோசையை. நம்மளுக்கு நல்லா வந்துடுச்சு பாருங்கள். மெலிசா தோசை ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹெல்த்தியான தோசைங்க. வாரத்தில் 3 நாள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்குங்க. டயட் பண்ணுறவங்க 2 தோசை சாப்பிட்டாவே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அதே போல் சுகர்காரவங்க நம்ம எலும்பு தேய்மானம், மூட்டி வலி அதெல்லாம் எதுவும் இருக்காதுங்க. வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே போல் மாங்காய் சட்னியும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த தோசைக்கு இந்த சட்னி வந்து சூப்பராக இருக்கும். இந்த நார்மல் தோசையோடும் நல்லாயிருக்கும். இட்லி சப்பாத்தியோடு நல்லா இருக்குங்க. ஆனால் இந்த ராகி தோசையோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.